ரிஷபராசிக்காரர்கள், ரிஷபராசியை பொறுத்தவரை இந்த ஆண்டு மிக சிறப்பான ஆண்டு. ரிஷபராசிக்கு 10ஆம் இடத்தில் சனி 11ஆம் இடத்திற்கு நகர்வார். மார்ச் மாதம் 29ஆம் தேதி திருக்கணித பஞ்சாங்கப்படி. குரு பகவானும் 2ஆம் இடத்துல தனக்காரகனாக நகர்வார். ராகு கேதுவும் 11ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடம், 5ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடம் என்று நகர்வார்கள். இது எல்லாம் சேர்ந்து தாயார் உடல்நிலையை சரி செய்யும் ஆண்டு, தாய் வழி பாட்டிக்கான உடல் பாதிப்பை நீக்கும் ஆண்டு, தாய் வழி பாட்டி சொத்துக்கள் பிரச்சனையாகி கைக்கு வரும் ஆண்டு, வியாபார விஷயமாக வெளிநாட்டு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் ஆண்டு, அரசியல்வாதிகளுக்கு பதவி கிடைக்கும் ஆண்டு, கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்பு கிடைக்கும் ஆண்டு, மாணவ மாணவிகள் நன்கு படித்து நன்கு மதிப்பெண் எடுத்து பரிசுகள் பாராட்டுகள் வாங்கும் ஆண்டு, வியாபாரிகள் விவசாயிகள் லாபம் பெறும் ஆண்டு, தொட்டது துலங்கும் ஆண்டு. அதே சமயத்தில் பிப்ரவரி 11 வரை உங்களுக்கு குரு பகவான் வக்ரத்தில் இருக்கிறார். ஜென்ம குருவாக சில வாய்ப்புகளை கொடுப்பார். பிப்ரவரி 11 மே மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் ஜென்ம குரு தான் இருக்காரு. அது கொஞ்சம் கஷ்டத்தை தான் கொடுக்கும். மே 14 தான் 2ஆம் இடத்துக்கு தனக்காரனாக வருவார். அது மிகப்பெரிய சிறப்பை கொடுக்கும். மே 18 ராகு கேது பயிற்சி, அது பல சிறப்புகளை கொடுக்கும். சனி பகவான் லாப சனியாக வருவார். அது மிகப்பெரிய சிறப்புகளை கொடுக்கும். இந்த ஆண்டு ஆரம்பத்தில் சில சங்கட்டங்கள் இருந்தாலும் மே மாதத்திற்கு பிறகு பல்வேறு லாபங்கள் நடைபெறும் ஒரு பொன்னான ஆண்டு ரிஷபராசிக்காரர்களுக்கு. எப்போதுமே 7.5 சனி தொடங்கிறதுக்கு முன்னாடி பல லாபங்களை கொடுத்து தான் தொடங்குவார். அதுக்கு பேர் யோக சனி காலம் என்று சொல்வது. இந்த யோக சனி காலத்தில் ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த ஆண்டு பல வாய்ப்புகள் கிடைக்க போகுது. வீடு கட்டி குடி போய் அந்தஸ்தா திருமணம் செய்யலாம். வேலை வாய்ப்பு கிடைச்சி 4 பேர் மதிக்கிற மாதிரி வாழலாம். வெளிநாட்டு பயணம் மேற்கொண்டு வருமானத்தை பெருக்கலாம். புதிய தொழில் தொடங்கலாம், தொழிலை விரிவாக்கம் செய்யலாம், தொழில லாபத்தை பார்க்கலாம். இப்படியாக பல லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு. சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும், அதையெல்லாம் சரி செய்து கொள்ளணும். சின்ன சின்னதாக வாக்குவாதங்கள் இருக்கும், சின்ன சின்னதாக அலைச்சல்கள் இருக்கும், சின்ன சின்னதாக அலக்கழிப்பு இருக்கும், அவமானங்கள் இருக்கும். அது எல்லாம் சின்னது, லாபம் பெருசு. ஆனால் முன் யோசனையோடு திட்டமிட்டு செயல்பட்டால் இந்த ஆண்டு யோகமான வாழ்க்கை தொடங்கும் ஆண்டு 2026. இதை விட என்ன சிறப்பாக இருக்கும்? அப்படி ஒரு யோகமான ஆண்டில் லாபத்தை அதிகமாக பெற்று நலமாக வளமாக வாழ்வதற்கு நீங்க ரிஷபராசியாக இருந்தால் கட்டாயம் என்ன பண்ணுங்க, உளுந்தூர்பேட்டை அருகே திருநாவலூர், அந்த திருநாவலூர் போங்க. சுந்தரர் பிறந்த ஊர் அந்த திருநாவலூர்ல ரிஷபகுரு நின்ற குரு ஒருத்தர் இருப்பார். அவருக்கு ஒரு அர்ச்சனை. பார்க்கவீஸ்வரர்னு ஒரு சுக்கிரனை வழிபட்ட சிவபெருமான் இருப்பார். சுக்கிரன் தன்னுடைய சாபத்தை போக்க வழிபட்ட சிவபெருமான், அவர் பேர் பார்க்கவீஸ்வரர். அவருக்கு ஒரு அர்ச்சனை. பக்த ஜனேஸ்வரன் மூலவர் ஒருத்தர் இருப்பார். அவருக்கு ஒரு அர்ச்சனை. வரதராஜ பெருமாள்னு ஒரு பெருமாள் இருப்பார், ரோகிணி நட்சத்திர பெருமாள். அவருக்கு ஒரு அர்ச்சனை. ரோகிணி நட்சத்திரமா நீங்க இருந்தால் இப்படி அர்ச்சனை செய்துவிட்டு இந்த ஆண்டை தொடங்கும் போது மிக மிக சிறப்பான ஆண்டு, லாபத்தை பெறும் ஆண்டு, வருங்கால லாபத்திற்காக தொடக்கம் ஏற்படும் ஒரு அற்புதமான ஆண்டாக உங்களுக்கு அமைய வாழ்த்துக்கள்.